நீயே சொல்லாயிலே, அவ இவன் கூட அவ்வளோ க்ளோஸா பழகிருக்கா. ஆனா கடைசியில லவ் பண்ணலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் பையன் பாவம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். இப்படி ஒரு குட் ஃபெல்லோவை மிஸ் பண்ணது அவளோட பேட் லக். அதான் நமக்கு கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு நானே இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐலி, இவனுக்கு இப்போ இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா இவனை மாத்திடுவேன். ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணோன்னு இவன் ஒரு நாள யோசிக்க மாட்டான். நான் இவனை அப்படி பார்த்துப்பேன். போதுமா? சரி, அதான் உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல. வந்த வேலையை பார்க்கலாம். வா வா. அந்த கலர் நல்லா இருக்குல்ல? ஜஸ்ட் ஓகே தான். அங்க பாரு, அது எப்படி இருக்கு? டேய், இப்ப எதுக்குடா அவளையே பாத்துட்டு இருக்க? அவளுக்கு நாம நடிக்கிறோம்னு தெரிஞ்சிட போது. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப வா, நானே சொல்லிடுறேன். நாங்க டிராமா தான் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாவே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு இந்த பைத்தியக்காரன் உன்னதான் லவ் பண்றான்னு சொல்லிடுறேன். அப்படி மட்டும் சொல்லிட்டனா மொத்தமும் கெட்டு போயிரும். அப்புறம் கடைசி வரைக்கும் அவ என்ன லவ் பண்றன்னு சொல்லவே மாட்டா. தெரியுதுல. அப்ப அவளையே பாத்துட்டு இருக்காம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. அது ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. அவளும் உன்னை டீப்பா லவ் பண்றா. ஆனா அத உன்கிட்ட ஏன் சொல்ல தயங்குறான்னு தெரியல. பிரச்சனையே அதான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ மனசுல இருக்கிறது வெளியே வரவே மாட்டேங்குது. உன்னை லவ் பண்றா. ஆனா நீ அத சொல்லியும் அவ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அப்படின்னா அவ எதுக்கோ பயப்படுறான்னு நினைக்கிறேன். என் ஆசை, கனவு, லட்சியம், ஏன் என் வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட என் அம்மாவை திடீர்னு பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவளுக்கு என்ன பயம்? ஒருவேளை அவ என்கிட்ட லவ் சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னு கூட அவ பயப்படலாம். ஆனா நான் தான் அவளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் வேற எதுக்கு பயப்படணும்? அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? உன்கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவ உடனே லவ் சொன்னா நீ சும்மா இருக்க மாட்ட. அயலி என்னதான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாலும் ரொம்ப இன்னசென்ட். நீ அவளுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து ஏதாவது சேட்டை பண்ணுவ. அவளால அத சமாளிக்க முடியாது. அத தெரிஞ்சுதான் அவ எதுவுமே சொல்லாம இருக்கா. ஹலோ, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. நீ வேணும்னா அவகிட்டே என்னை பத்தி கேட்டு பாரு, சொல்லுவா. அப்ப இரு, நான் போய் கேட்டு வரேன். எங்க போற? அவ இதுக்கும் பதில் சொல்ல மாட்டா. உன்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா. அப்ப என்னதான் பண்றது? அவ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம பிளான் கரெக்டா போனாலே போதும். எனக்கு என்னவோ அதுக்குள்ள ஐலி என்கிட்ட லவ் சொல்லிடுவான்னு தோணுது. ஏய் சிவா, ஒருவேளை நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடியற வரைக்கும் ஐலி எதுவுமே சொல்லலன்னா அப்ப என்ன செய்வ? அது வரைக்கும் போகாது. கண்டிப்பா ஐலி அதுக்குள்ள லவ் சொல்லிடுவா. சரி ரேஷ்மா, இன்னைக்கு போதும். பாவம், அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம்.
நீ அப்புறமா எனக்கு கால் பண்ணு. எனக்கும் ஐலி சீக்கிரமாவே உன்கிட்ட பேசுவான் தான் தோணுது. பாப்போம், எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி, கிளம்பலாமா? ம் சரி, வா வா. ஐலி, கிளம்பலாமா? ஏன் அதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? இன்னும் ரேஷ்மா எதுவும் செலக்ட் பண்ணவே இல்லையே. அது அப்பா இப்பதான் கால் பண்ணாரு ஐலி. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாரு. அதான் கிளம்பலான்னு சொன்னேன். எனக்கு நான் அப்புறமா கூட வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அதான் சிவாக்கு எடுத்தாச்சுல, அத நானே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் போலாமா? சரி ரேஷ்மா, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு, நான் கண்டிப்பா செய்யறேன். போயிட்டு வரோம். கண்டிப்பா ஐலி. பாய் ரேஷ்மா. பாய். பாய் ஃபோன் சிவா. பண்ணு. ரேஷ்மா பாய், நான் கால் பண்றேன். விஜயகுமார் சார் கேட்டதா சொல்லு. நீ பாத்து சாரி, போய் மாமனார் கேட்டதா சொல்லு. பாய். பாய். ஐலி, போலாம் வா. இவ்ளோ ஏன் அவனுக்காக சமைக்க கூட கத்துக்கிட்டேனா பாத்துக்கோ. ஏன் இது எல்லாமே நான் சம்பந்தப்பட்டது. ஆனா சிவாவை பத்தி இன்னும் எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னதான் எனக்கு சிவா ரொம்ப வருஷம் பழக்கமா இருந்தாலும் அவனை பத்தி உனக்கு தானே என்னை விட அதிகமா தெரியும். முதல்ல சிவா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான்னு தெரியணும். அவனுக்கு அடிக்கடி கோவம் வரலனாலும் அப்பப்போ கோவம் வரும்னு தெரியும். அது எந்த மாதிரி சிச்சுவேஷன், அப்போ சிவாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல. நீ சொன்னது கரெக்டு தான். சிவா ஷார்ட் டெம்பர்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பக்குவமா நடந்துக்கிறவர் தான். பொதுவா சிவா தப்பு பண்றவங்கள கூட மன்னிச்சிருவாரு. ஆனா அவங்க தப்ப ஒத்துக்காம இருந்தாதான் கோவமே வரும். ஒரு தடவை கோவம் வந்துட்டா அவரை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரங்கள்ல அவர்கிட்ட அன்பா நடந்துக்கணும். ஏன்னா அன்பை வச்சுதான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கோவமா இருந்தாலும் அவர் அப்படிதான் நடந்துப்பாரு. சொல்ல போனா நம்மள ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துப்பாரு. ஐ காட் இட். நீ சொல்றத வச்சு பார்த்தா சிவா தான் அடிக்கடி என்ன சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும். ஓகே ஐலி, அடுத்து அவன் கிட்ட பிடிக்காத விஷயம்னு ஏதாச்சும் சொல்ல.